சவுண்ட் அப்படின்னா என்ன? சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். இந்த சவுண்ட் நமக்கு கேட்கும்போது ஒரு உணர்வை தருது. தொடுதல் ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி, சுடு ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி, கேட்குற சவுண்டுமே ஒரு உணர்வு தான். The sound produces a sensation of hearing in our ears. சில சவுண்ட் கேட்கறதுக்கு ரொம்பவே பிளசண்டா இருக்கும். சில சவுண்ட் அவ்வளோ ஒன்றும் பிளசண்டா இருக்காது. ஆனால் எல்லா சவுண்டுமே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ் வைப்ரேட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் லவுட் ஸ்பீக்கர், அது வைப்ரேட் ஆகும்போது சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் ஆன லவுட் ஸ்பீக்கர் வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரொடியூஸ் ஆன வைப்ரேஷன் ஏர் அப்படிங்கிற மீடியமில் ஒரு டிஸ்டர்பன்ஸை ட்ராவல் ஆகி நம்மளோட இயர் எப்போ ரீச் பண்ணுதோ அப்போ நமக்கு அந்த சவுண்டை கேட்க முடியும். ஹியூமன் இயர்னால ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை மட்டும்தான் ஹியர் பண்ண முடியும். அதுவும் சர்டன் ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜிக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் சர்டன் இன்டென்சிட்டி கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால அந்த சவுண்டு கேட்க முடியாது. ரொம்ப மெல்லமாக பேசுறது, இல்லை தூரத்தில் நின்று பேசுறது, கம்மியாக நின்று பேசுறதெல்லாம் நமக்கு கேட்காது இல்லையா? குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுபடும். ஸோ பேபிஸ் பேசுறது, அடல்ட் பேசுறது, டாக்ஸ் கத்துறது, பேர்ட்ஸ் கத்துறது, இதெல்லாம் குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் மாறுபடுது.